திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கண்ணாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பாப்பம்மாள் நாச்சரம்மாள் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குன்னவரன் கோட்டை என்று அழைக்கப்படும் கண்ணாடிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாப்பம்மாள், ஸ்ரீ நாச்சாரம்மாள், வீரய்யக்காரன், அழகுமலையான், வாழைமட்டசாமி ஆகிய தெய்வங்களின் கோவில். பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்ட இக்கோவிலில் வெங்கடேச ராமானுஜர் தலைமையில் யாக வேள்வி பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. விழாவின் சிறப்பு நிகழ்வாக குழந்தைகள் முதல் சிறுமிகள் வரையிலான பெண் குழந்தைகளுக்கு பாத பூஜை செய்யப்பட்ட நிலையில் திருமணமாகாத பெண்களுக்கு பாத பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் புனித நீர் கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு சிறப்பு அன்னதானம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். குன்னுவாரன்பட்டி என்ற அழைக்கப்படுகின்ற இந்த கண்ணாப்பட்டியில் அருள்மிகு பாப்பம்மா, நாச்சாரம்மா, அழகுமலையான், வாழைமட்டசாமி ஆலய சம்பரோக்ஷமானது சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. மார்ச் 31ஆம் தேதி எங்களுடைய குலதெய்வமான பாப்பம்மாள், நாச்சரம்மாள், அழகுமலையான், வீரகாரன் இவங்களுக்கு 10 ஆண்டுகள் முன்னாடி நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம். அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டுகள் கழித்து இன்றைய தினத்தில் எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய வகையாளர்கள் எல்லோரும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு எல்லோரும் வருகை தந்து இந்த கும்பாபிஷேக விழாவினை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் எல்லா சொந்த பந்தங்களும் அதிலே கலந்து கொண்டு உள்ளார்கள். பூர்வீக ஊரான கண்ணாப்பட்டி என்ற குன்னுவரான் கோட்டையில் எங்களுடைய மூதாதையர் திருத்தலம் அமைந்துள்ளது. பாப்பம்மாள், நாச்சரம்மாள், அழகுமலையான், வீரகாரன். எங்களுடைய வரலாறானது கிருஷ்ணராஜ தேவராயர் அவருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் படையெடுத்து வந்த படை வீரர்கள் இங்கு வந்து படை ஆட்சி செய்யும் பொழுது நாங்கள் இங்கே தங்கிவிட்டோம். இங்கு தங்கி எங்களுடைய படை வீரர்களுடைய வாள், வீச்சு, அந்த ஆயுதங்களை வைத்து இன்று வரை நாங்கள் பூஜை செய்து திருவிழாவை கொண்டாடி வருகிறோம். அதன்படி கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது 12 வருடங்கள் கழித்து மகா கும்பாபிஷேகமாக இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி வருகிறோம்.